இந்தியர்கள் அளவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 205 பேர் டிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து டிப்போர்ட்டேஷன்னா அங்கேருந்து வெளியேற்றிருக்காங்க. அது ஏன்னு கேட்டால் வந்து இல்லீகல் மைக்ரண்ட்ஸ், அதாவது அவங்க வந்து ஒரு சட்டவிரோதமான ஒரு குடியேற்றத்தில் பண்ணாங்க அப்படிங்கிறது. அதனால் அவங்க வந்து வெளியேற்றப்படுறாங்க. இந்த 205 பேர், இந்த 205 பேர் மட்டும்தானா அப்படின்னா அது கிடையாது. அமெரிக்காங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு முன்னேறிய நாடு, டெவலப்டு நேஷன். நம்மெல்லாம் டெவலப்பிங் கண்ட்ரி, முன்னுரிமை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதனால தான் வந்து அவர் 2வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டதே அது வந்து மிகப்பெரிய ஒரு இது வந்து அந்த இதுதான். இப்போ அவர்களுக்கு முழுமையான ஆதரவு தெரிவித்து அவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே வந்து அவர் வந்து போன முறை வந்தப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தப்பவே அவர் வந்து இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி நான் வந்தால் சட்டவிரோத குடியேற்றங்களெல்லாம் வெளியேற்றிடுவேன் அப்படின்னாரு. ஆனால் சட்டவிரோத குடியேற்றங்கள் இவர் மட்டும்தான் சொன்னாரான்னு கேட்டால் கிடையாது. ஒரு நாட்டுக்கு கொண்டு போய் எப்படி விட்டாங்கன்னா செயினெல்லாம் கட்டி கம்ப்ளீட்டாக அந்த சட்டவிரோத குடியேறிகளை செயினெல்லாம் கட்டி காலில் செயின் கட்டி அவங்கள அப்படி கூப்பிட்டு போனாங்க. அவனை பொறுத்த அமெரிக்காவை பொறுத்தளவு அவன் வந்து சட்டவிரோதி. அவன் வந்து ஒரு டிடென்ஷன் கேம்பில் கைதி தான், டிடென்ஷன் கேம்பில் வச்சுருந்தாங்க, சரிங்களா? அதனால் அவன் அதை பயன்படுத்துகிறான். 7.25 லட்சம் பேர் அங்கே இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா இவங்களெல்லாம் எப்படி வந்து முதல்ல போகிறது தவறுன்னு தெரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ அவர்கள் வந்து திரும்பி வந்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து சமாளிக்க முடியுமா, அவங்களுக்கு உரிய எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னா இருக்கவனுக்கே இங்கே வேலை இல்லை. இன்னும் இவங்க வேறு வந்து என்ன பண்ண போகிறாங்க? இன்னொன்று அவன் கொஞ்ச நாள் அங்கே அனுபவிச்சிட்டான், அமெரிக்காவில் வந்து நல்லா இருந்து பழகி அனுபவிச்சிட்டான். இன்னும் அவன் வந்து இங்கே இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இருக்க மாட்டாங்க. அவங்க அவர் கூட வச்சுருக்கிற ஆட்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆட்கள். அதுலேயும் வந்து எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் தான் இன்றைக்கி உலக பணக்காரில் மிக முக்கியமான நபராக இருக்கார், நம்பர் 1 இருக்கார். அவரே வந்து பல யோசனைகள் அவரே வந்து ஒரு கமிட்டிக்கு ஒரு தலைவராக போட்டிருக்காங்க. அந்த கமிட்டியினோட யோசனைகள் தான் இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ட்ரம்ப் அரசே வந்து இவ்வளோ தூரம் பண்ணாலும் நீங்கள் வந்து பெரிய டெக்னோக்ராட்ஸு அவங்களையெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுக்க முடியாது. அவங்கெல்லாம் கண்டிப்பாக அங்கே இருக்க தான் போகிறாங்க. அவங்களுக்கு முழு வசதி பண்ணி கொடுத்து அந்த அறிவு சார்ந்த ஆட்களை வந்து அவன் வைத்துக்கொள்ள தான் போகிறான். திறமைசாலிகளுக்கு அங்கே இடம் இருக்குது. அதனால அவங்களாம் தெளிவாக அங்கே இருக்காங்க. இன்னும் வந்து அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். வல்லரசு நாடான அமெரிக்கா தும்மினா உலக நாடுகளுக்கெல்லாம் சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமெரிக்கா எடுத்திருக்க ஒரு நடவடிக்கை உலகத்தில் வாழக்கூடிய இந்தியர்கள் அனைவரையும் அச்சுறுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். அது குறித்த நிறைய விஷயங்களை நம்ம கூட கலந்துரையாடுறதுக்காக உலக தமிழர் பேரவை நிறுவனர் அக்னி சுப்பிரமணியம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போது அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கை தான் ரொம்ப பேசு பொருளாக மாறி இருக்கு. இதில் என்ன தான் நடக்குது சார்? அமெரிக்காவோட நிலைப்பாடு குறித்து எல்லாரும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்கள் சொல்கிறாங்க. நான் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சார். என்னுடைய கருத்துக்கள்னு தனிப்பட்ட முறையில் வேண்டாம். நம்ம இன்றைக்கி பொதுவாக நடந்துட்டு இருக்கிற நிகழ்ச்சிகள் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டால், நம்ம இந்தியர்கள் அளவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 205 பேர் டிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து டிப்போர்ட்டேஷன்னா அங்கேருந்து வெளியேற்றிருக்காங்க. அது ஏன்னு கேட்டால் வந்து இல்லீகல் மைக்ரண்ட்ஸ், அதாவது அவங்க வந்து ஒரு சட்டவிரோதமான ஒரு குடியேற்றத்தில் பண்ணாங்க அப்படிங்கிறது. அதனால் அவங்க வந்து வெளியேற்றப்படுறாங்க. இந்த 205 பேர், இந்த 205 பேர் மட்டும்தானா அப்படின்னா அது கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட டேட்டாஸ் எடுத்திருக்காங்க. அந்த டேட்டாஸ்லேயே அவங்க காமிக்கிற கணக்கு 18,000 சில்லறை. அதாவது 20,000 பேர் இருக்காங்க. அதில் ஒரு சிலர் வந்து 2 இது இருக்குது. அதில் வந்து எக்ஸாக்ட் எடுத்தோம்னா 18,500 பேர் அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் ஃபிகர் அந்த மாதிரி வச்சோம்னா அதில் வந்து இப்போ வந்து அஃபீஷியலாகவே வந்து அமெரிக்கா எங்களுக்கு நேம் கொடுத்துருச்சு. இந்தந்த நேமில் இருக்கிறவங்க, இந்த பேர் இருக்கிறவங்க, இந்த வயதுடையவங்க, இவங்க இந்தந்த மாநிலத்தில், அமெரிக்காவில் 50 மாநிலங்கள் இருக்குது, 50 மாநிலத்தில் வாழ்கிறவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போ வந்து சட்டவிரோத குடியேற்றிகள், இந்தியாவின் இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இது வந்து இவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ வந்து ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து வேறு ஒரு அமைப்பு, தனியார் அமைப்பு ஒன்று இது லிஸ்ட் எடுத்தாங்க. அமெரிக்காவில் எந்தெந்த நாட்டில் யார் யார் சட்டவிரோத குடியேற்றங்கள் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அதில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மெக்சிகோ, அதாவது அமெரிக்காவோட அடுத்த பகுதியில் இருக்கக்கூடியது மெக்சிகோவில் இருக்கிறவங்க தான் வந்து மிக அதிகமான குடியேறிகள் அங்கே இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி இருக்குது. அந்த இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60 லட்சம்
லட்சம் பேருக்கு மேலே மெக்சிகோவில் இருக்கிற மட்டுமே வந்து சட்டவிரோத குடியேறிகள். அமெரிக்காவோட மொத்த மக்கள் தொகை 33 கோடி, அதில் 60 லட்சம் மெக்சிகோக்காரங்களே இருக்காங்கன்ட்டு அந்த ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து எல் சல்வடார்லேருந்து 7.5 லட்சம் மக்கள் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்தியாவிலேருந்து 7,25,000 பேர் வந்து இங்கே வந்து சட்டவிரோத குடியேறிகளாக இருக்காங்க அப்படிங்கிறது. நீங்கள் இந்தியாவோட இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா மொத்த இது எடுத்தீங்கன்னா அதில் வந்து பல லட்சம் பேர் வந்து நம்ம இந்திய குடியேறிகள் சட்டவிரோதம் இல்லை, சட்டத்தோட உட்பட்டே போய் சேர்ந்தவங்க இருக்காங்க. அது இல்லாமல் சட்டவிரோதமானது மட்டும்தான் வந்து 7,25,000 சொல்கிறாங்க. இது வந்து எத்தனை காலத்திற்கு இத்தனை பேரை இங்கிருந்து வெளியேற்ற போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ வந்து அமெரிக்காவுடைய ட்ரம்ப் இன்னைக்கு வந்து 2வது முறையாக அவர் ஜனாதிபதியாக இது பண்ணார், பதவியேற்றார். பதவியேற்றுக்கு அது வாழ்த்து சிரிப்போம். முதல்ல அவர் பண்ணுறது வந்து கோமாளித்தனமாக தெரிஞ்சது. நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா கோமாளித்தனமாக இருக்குது. ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் பார்க்கும் பொழுது அவர் வந்து அவருடைய நாட்டுக்குரிய எல்லா வகையான அந்த நாட்டை வந்து மேம்படுத்தணும். அதாவது அது வந்து அமெரிக்காங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு முன்னேறிய நாடு, டெவலப்டு நேஷன். நம்மெல்லாம் டெவலப்பிங் கண்ட்ரி, முன்னுரிமை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதனால தான் வந்து அவர் 2வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டதே அது வந்து மிகப்பெரிய ஒரு இது வந்து அந்த இதுதான். அது அவருக்கு வந்து அமெரிக்காவில் இருந்து வர்றாங்க பாருங்கள், பல காலமாக இருந்து வர்றாங்க கூடியவங்க. இப்போ அவர்களுக்கு முழுமையான ஆதரவு தெரிவித்து அவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணமே வந்து அவர் வந்து போன முறை வந்தப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தப்பவே அவர் வந்து இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி நான் வந்தால் சட்டவிரோத குடியேற்றங்களெல்லாம் வெளியேற்றிடுவேன் அப்படின்னாரு. ஆனால் சட்டவிரோத குடியேற்றங்கள் இவர் மட்டும்தான் சொன்னாரான்னு கேட்டால் கிடையாது. All illegal entry will immediately be halted, and we will begin the process of returning millions and millions of criminal aliens back to the places from which they came. We will reinstate my remain in Mexico policy. வர்ற அமெரிக்க ஜனாதிபதிகள் எல்லாருமே, நீங்கள் புஷ்ஷு, ஒபாமா, எல்லாமே யார் எடுத்தால் பைடன், அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து சட்டவிரோத குடியேற்றிகள் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே ஒவ்வொரு ஆண்டுகளையும் வெளியேற்றி கொண்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு டெவலப்டு நேஷன், முன்னேறிய நாடு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நான் அந்த அமெரிக்காவுக்கு போயிருக்கேன். அமெரிக்கா வந்து உண்மையே வந்து நம்ம இங்கே இந்தியாவில் இருந்துட்டு நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் சரி, அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸும் சரி. நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்திங்கன்னா நீங்கள் போலீஸ், அதாவது டிராஃபிக் போலீஸ்னு அங்கே தனியாக கிடையாது. டிராஃபிக் போலீஸ் நிற்கிறதே கிடையாது, எங்கேயுமே நிற்க மாட்டாங்க. டிராஃபிக் போலீஸ் ஆமாம், மக்களே வந்து அவர்கள் வந்து போகிறது வர்றது போக்குவரத்துக்கு வேண்டிய அந்த சிக்னல்லாம் இருக்கும். சிக்னல் ரிப்பேர்லாம் கிடையாது. உடனே அது அப்படி ஆச்சுன்னா உடனே மாற்றிடுவாங்க. எல்லாமே டக்குன்னு நடக்கும். அதனால் வந்து அங்கே போலீஸ் துறையை வந்து நீங்கள் வந்து போலீஸ்காரங்களே அதிகமாக பார்க்க முடியாது. நீங்கள் வந்து இங்கே நம்ம சிட்டி பக்கமெல்லாம் போனீங்கன்னா எல்லா பக்கமும் போலீஸ் பார்க்கலாம். அங்கே வந்து போலீஸ்காரங்களே காணும். எப்போ வருவாங்கன்னா ஏதோ ஒரு வேனில் வந்து இந்த நம்மளுக்கு ஆம்புலன்ஸ் போகும்ல, அந்த சவுண்டோடு வரும், சைரனோட வரும். அப்போ தான் போலீஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. போலீஸ் வந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒதுங்கி வழி விட்டுருவாங்க. டக்குன்னு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. யாரும் எந்த தொந்தரவும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அத்தனை கண்ட்ரோலும் அவங்ககிட்ட இருக்குது போலீஸ்கிட்ட. இப்போது நான் போய் இறங்கி என்னுடைய இந்தியாவோட சிம் கார்டு தான் வச்சுருந்தேன். நான் என்னோடய மொபைல் 2 மொபைல் இருக்குது. அந்த 2 மொபைலையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். உள்ளுக்குள்ளே நான் போயிட்டேன். நான் வந்து முழு இதோட வாங்கி லீகலாக நான் போகிறேன். விசாலாம் வாங்கிட்டு போகிறேன். எனக்கு 10 ஆண்டுகள் விசா கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நம்ம போகிறோம். போனப்போ உள்ளுக்குள்ளே போய் நான் இதுக்கு போயிட்டேன், அமெரிக்காவுக்கு போயிட்டேன். போய் ஒரு நாள் கழித்து எனக்கு எஸ்எம்எஸ் வருது. அமெரிக்கா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எஸ்எம்எஸ் வருது. சில எஸ்எம்எஸ், அதாவது அங்கே வந்து இங்கே அமெரிக்காவில் இந்த இடத்துல ஒருத்தன் கடத்திட்டான், இந்த இடத்துல இது பண்ணியிருக்காங்க, அந்த பக்கம் புயல் வருது, இந்த மாதிரி செய்திகள்லாம் என்னோடய எண்ணும் தெரியாது. என்னோடய எண் யாருக்கும் கொடுக்கவும் இல்லை. ஆனால் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணுறாங்க. ஒருத்தன் உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எளிமையாக அவன் யார் என்ன எல்லா வகையிலையும் அவன் தெரிஞ்சு வைத்துக்கொண்டு ட்ராக் பண்ணி அவனுக்கு வந்து அந்த மெசேஜஸ் எல்லாம் வருது. அவன் உள்ளுக்குள்ளே ஒரு சட்ட இது படி போனாங்கன்னா அவங்களுக்கு முழு உரிமை எல்லாமே இருக்குது, எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நான் போய் அங்கே இருக்கிற ரைஃபிள் கிளப்பெல்லாம் இருக்குது. அங்கே போய் ஐடென்டிட்டி கார்டு மட்டும் காமிச்சேன். எனக்கு வந்து உண்மையான குண்டு, உண்மையான துப்பாக்கி கொடுத்து அவங்க வந்து நான் வந்து அதை சுட்டு பழகினேன்.
ஸோ அங்கே வந்து எல்லாத்துக்குமே ஒரு அந்த சுதந்திரங்கிற அந்த நம்மளாம் சுதந்திரம் சொல்கிறோம், சட்டப்படி போனா எல்லா உரிமையும் எல்லா உரிமையும் அங்கே பார்க்க முடியும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் மொழிய எல்லா உரிமையும் அங்கே பார்க்க முடியும். இப்போ பல ஸ்டேட்டில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் இப்போ வந்து ட்ரம்ப் வந்து கிடையாதுன்ட்டார் இப்போ. அங்கே இருக்கிற சில ஸ்டேட்டுகள் எல்லாம் முதல்ல இது இருந்தது. அங்கே ஸ்டேட்லேயே வந்து அந்த 50 ஸ்டேட் சொல்கிறோம்ல, 50 ஸ்டேட்டில் இருக்கிற அந்த கவர்னர்ஸ் இருப்பாங்க, அவங்க வைக்கிறது தான் அங்கே சட்டம். அவங்கள கேட்காம ஜனாதிபதியாக பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது ஃப்ரீடம் அப்படின்னு நினச்சோம்னால அங்கே போய் இறங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான உணர்வு, ஃப்ரீடம்ங்கிற உணர்வு நல்லா தெரியும். நீங்கள் இங்கேயும் கூட யாராச்சும் போகும்போது பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போ, விசா எடுத்துகிட்டு போகலாம் சொல்கிறாங்க. அங்கேயெல்லாம் யார் வந்து ஒரு எளிமையாக வந்து தடாலடியாக யாரும் இன்னும் கேட்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு உதவிங்கிறது வந்து அங்கே இருக்கிற மக்கள் இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து கொஞ்சம் ரோடு கிராஸ் பண்ணுறக்கோ இது பண்ணுறதுக்கு தயங்கினீங்கன்னா 4 பேர் வந்துடுவாங்க. 4 பேர் வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டு உடனடியாக அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு உதவி பண்ணுற கூட மனப்பான்மை அங்கே இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது. ஸோ ஆனால் இப்போ வந்து அங்கே பல குடியேறிகள், வெளியிருந்து வந்த குடியேறிகள் பல லட்சம் பேர் போகிறாங்க. நீங்கள் கனடா வழியாகவும் மெக்சிகோ வழியாகவும் பல லட்சம் குடியேறிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து அந்த நாட்டில் இருக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனாலும் வந்து பெருமளவு அதெல்லாம் தாண்டி எப்படியோ ஒரு வகையில் வந்தால் பரவாயில்லன்ட்டு உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் இந்தியர்களும் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள், அதுவும் வட இந்தியர்கள், தென் இந்தியர்கள் வந்து இந்த இல்லீகலாக போகிறதுக்கு அதிகமாக விரும்ப மாட்டாங்க. இப்போ பாருங்கள், இப்போ முதல்ல வந்து இறங்குறது எங்கேன்னு கேட்டால் அமெரிக்காவிலேருந்து இந்த 205 பேர் வந்து ஒரு C-17 ஒரு இதில் C-17 போர் விமானம், C-17 போர் விமானம், கிராண்ட் மாஸ்டர்னு அந்த ஒரு பெயரில் இருக்கக்கூடிய அந்த விமானம் ஒரு 200 பேருக்கு அந்த இராணுவ விமானம், அது டிஃபென்ஸ் விமானம். அதுதான் சார் எனக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது. என்னென்னா ஒரு சட்டவிரோதமாக குடியேறி இருந்தாலும் அவங்கள அப்புறப்படுத்தும் பொழுது நல்ல பயணிகள் விமானத்திலே அப்புறப்படுத்திருக்கலாம், போர் விமானத்தில் ஏன் இல்லை? இதுவரைக்கும் அந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. வரலாற்றிலே முதல் முறையாக டிஃபென்ஸில் வச்சு அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் வந்து சிவில் இது கேட்குறீங்கள, சிவில் விமானத்தில் ஆகிற செலவு, அதாவது ஃபஸ்ட் கிளாஸில் சிவில் விமானத்தில் அனுப்பப்படுற செலவை விட இந்த டிஃபென்ஸில் அனுப்புகிற செலவு வந்து அதிகம். இருந்தாலும் பரவாயில்ல, டிஃபென்ஸில் போய் இது பண்ணு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வந்து ஒரு கழிவறை தான் இருக்குது, சில வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதை விட மோசமாக இப்போ கொண்டு போய் விட்டாங்க. ஒரு நாட்டுக்கு கொண்டு போய் எப்படி விட்டாங்கன்னா செயினெல்லாம் கட்டி கம்ப்ளீட்டாக அந்த சட்டவிரோத குடியேறிகளை செயினெல்லாம் கட்டி, காலில் செயின் கட்டி அவங்கள அப்படி கூப்பிட்டு போனாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரை அவன் வந்து சட்டவிரோதி, அவன் வந்து ஒரு டிடென்ஷன் கேம்பில் கைதி தான், டிடென்ஷன் கேம்பில் வச்சுருந்தாங்க. சரிங்களா? அதனால் அவன் அதை பயன்படுத்துகிறான். இப்போ அவங்க வந்து நேர்மையாக போனவங்களே, இப்போ இதே அமெரிக்காவுக்கு நேர்மையாக போய் அங்கே இருக்கக்கூடிய சட்டப்பூர்வமாக இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய H-1B விசா வாங்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் எந்த தொல்லையும் கிடையாது. இதை நான் வந்து பலரோட பேசினேன் இந்த நிகழ்ச்சியெல்லாம் இது பண்ணும் பொழுது. அங்கே எப்படி நடந்துருக்கு என்னொன்னே இல்லை, அது வந்து சட்டவிரோத குடியேறிகளுக்கு தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த மாதிரி போகிறவங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தோம், ஆந்திராவில் இருந்தோம், ஆந்திராக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருந்தோம். அப்புறம் தென்னாட்டு மக்கள் வந்து நீங்கள் நேர்மையாக அவர்கள் வந்து H-1B விசா அல்லது பக்கா ஒர்க்கிங் விசா இதெல்லாம் வாங்கிட்டு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு தெளிவாக இருக்காங்க, அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்கள் வந்து டெக்னோக்ராட், நீங்கள் ஸ்கில்டு டெக்னோக்ராட்ஸு, நீங்களாம் அவங்களெல்லாம் அறிவு சார்ந்து இருக்காங்க. அவங்களையெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கொண்டு அவர்கள் அந்த அறிவு சார்ந்த ஆட்களை முழுவதும் அவங்க வச்சுக்கணும் விரும்புகிறாங்க. இந்த சட்டவிரோத குடியேறிகள் வந்தீங்கன்னா அவன் வந்து படிச்சிருப்பான், படிக்காமல் இருப்பான், எப்படியோ உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு வரணும்னு நினைப்பான். இருந்தாலும் பல பேர் நீங்கள் அதில் வந்தவன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படித்த நபர்கள் தான் வர்றாங்க. நீங்கள் இந்தியாவிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏழை ஆளுகள் வந்து நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு போய் குடியேறல. இப்போ சட்டவிரோதமாக ஏழைகள் இங்கே இருக்கிற மிடில் கிளாஸும் அப்பர் மிடில் கிளாஸு அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து அங்கே சட்டவிரோத போயிருக்காங்க. அவங்களும் என்ன சொந்த வீடெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு அதெல்லாம் விற்றுட்டு அந்த மாதிரி போய் அங்கே இருக்கணும். அமெரிக்காங்கிறது ஒரு கனவு, சரிங்களா? பலருக்கு கனவு. அதனால் அந்த கனவை அடைங்கிறதுக்கு வேண்டி எப்படியாச்சும் போய் சேரலாம் அப்படிங்கிறது இருக்குது. எப்படியாச்சும் போய் சேரலாங்கிறத விட ஓரளவுக்கு நம்ம வந்து லீகலாக போனால் பிரச்சனை இல்லை. அது வந்து இந்திய அரசே வந்து இப்போது ஜெய்சங்கர் அதான் சொல்லியிருக்காரு. இல்லீகலாக போனது வந்து அது தவறு தான், எந்த நாடாக இருந்தாலும் சரி தவறு தான். இப்போ உலக நாடுகளில் எந்த இடத்துல இல்லீகலாக இந்தியர்கள் இருந்தாலும் அவர்களை திருப்பி அழைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்கிறாங்க சார். ஆனால் நம்ம நாட்டிலே வந்து வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். திருப்பி அங்கேருந்து லட்சக்கணக்கில் மக்கள் இங்கே வந்துட்டு அங்கே
எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு வாழ்வாதாரத்தை எப்படி இந்திய அரசு ஏற்படுத்துவாங்க சார்? இல்லை, இந்திய அரசுலாம் மக்கள் மேலே அக்கறை இருக்கிற அரசுன்னு நினைக்கிறீங்களா? எந்த அரசாக இருந்தாலும் சரி, இப்போ பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி, இல்லை காங்கிரஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலைவாய்ப்பு இன்மையில் பல பேர் துன்பப்படுறாங்க. இப்போ வேலையில் இருக்கவனே வந்து குறைந்த சம்பளத்தில் வேலைவாய்ப்பு, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து வேலைகளை கம்மியான சம்பளத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க. உரிய இது கிடையாது. இங்கே வந்து ஸ்கில்டு லேபராக இருந்தாலும் சரி, அன்ஸ்கில்டு லேபராக இருந்தாலும் சரி, நீங்கள் பணியாளர்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெவலப்டு நேஷனல்னு எடுத்திங்கன்னா அங்கே வந்து ஏன் லஞ்சம் இல்லைன்னா அவனுக்கு வந்து மிக உயர்ந்த சம்பளம் இருக்குது. அங்கே இருக்கிற டீச்சர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பல லட்ச ரூபா அவனுக்கு சம்பளம் இருக்குது. அதனால் அவங்க வந்து இன்னொரு டியூஷன் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஸ்கூல்லே வந்து நீங்கள் பக்காவாக சொல்லிக் கொடுப்பான். அங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் தனியார் பள்ளியில் படிக்க வைக்க முடியாது. கவர்மெண்ட் ஸ்கூலு தான் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையே எல்லா வகையான ஃபெசிலிட்டி இருக்கும். அங்கே இருக்கிற டீச்சர்ஸு, அங்கே இருக்கிற இவங்களும் வந்து அவ்வளோ அற்புதமாக அவங்களோட சொந்த குழந்தைகள் மாதிரி தான் நினச்சிக்குவாங்க. நீங்கள் அந்த குழந்தைகள்னால் நீங்கள் அமெரிக்காவில் போனீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு லேடி வந்து ஒரு பெரிய க்யூ இருக்குது, அங்கே வந்து ஒருத்தர் குழந்தை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டியை வந்து நீங்கள் வாங்க முன்னாடி வாங்கன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு வேண்டி உடனே கூப்பிட்டு விட்ருவாங்க. அந்த குழந்தைகளை மதிக்கக்கூடிய தன்மை அங்கே இருக்குது, அதிகமாக இருக்குது. அதுபோல் எல்லா வகையிலையும் நீங்கள் வந்து அவன் டெவலப் ஆகிருக்கான். ஆனால் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றும் கூட ஒரு கட்டமைப்பே இல்லாமல் தான் தோட்டித்தனமாக அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. வளர்ச்சிங்கிறது வந்து ஏதோ ஒரு சிலர் வளர்ச்சி இருக்குது. செல்ஃபோனில் எல்லோரும் வந்து ஐஃபோன் வச்சுருக்காங்க, விலை உயர்ந்த ஃபோன்கள் வச்சுருக்காங்க, டெக்னாலஜியில் வச்சுருக்காங்க. அது வச்சுருந்தா வந்து வளர்ச்சியா? அது நாட்டோட வளர்ச்சியாக அது நாட்டோட வளர்ச்சியாக தான் இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் அல்லது டவுன் இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை பேர் இன்னும் வந்து அவங்க அடிப்படையான தங்கிறதுக்கு, ஆமாம், சாலை வசதி அடுத்தது தங்கறதுக்கு அவன் வந்து பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கான்ல, பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கான். இன்னும் பிச்சை எடுக்கிறது இங்கே பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த டெவலப்டு நேஷனில் பார்க்க முடியல. நீங்கள் அந்த போய் அங்கே இருந்து பழகிட்டீங்கன்னா அங்கே வந்து குளிர் அதிகம், நம்மளதை விட குளிர் அதிகம். ஒரு சில மாதங்கள் வெளியே வர முடியாது இருக்குது. ஆனாலும் நீங்கள் அங்கேருந்து பழகிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற வசதிகள், அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், நீங்கள் வந்து மாசுபடாத ஒரு சுற்றுச்சூழலாக வச்சுருக்காங்க. அங்கே எல்லா வசதிகளும் நிறைந்திருக்கிறதுனால மக்கள் வந்து அங்கே போகிறதுக்கு விருப்பப்படுறான். நீங்கள் அங்கே போகிறவங்க பாதி பேர் வர்றதே இல்லை. நீங்கள் வேடிக்கை பார்க்குறக்கு டூரிஸ்ட்டாக போகிறவனும் கூட ஒரு முறை போயிட்டு வந்தானா இப்படி இருக்குது, இனி நம்ம வந்து இங்கேயே தங்கிக்கலாமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்படி போனவன் என்ன பண்ணுறான்னா அங்கே போய் இல்லீகல் திங்ஸில் அவன் பண்ணுறான். ஏன்னா அவனோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றி ஆகணும். அப்போ அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி இல்லீகலாக போகிறவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து சம்பளத்தை நான் குறைச்சி வேணாலும் வாங்கிக்கிறேன், எனக்கு வேலை சேர்த்துங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. ஐடி கம்பெனிலேயே சில கம்பெனிகளில், அதாவது ஒரு ஐடி கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் கம்பெனியில் 500 பேர் வந்து சட்டபூர்வமாக எடுத்தானா 1000 பேர் வந்து சட்டம் பூரா இது இல்லாமல் எடுப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச இடத்துலையே நான் வந்து ஒரு டெக்ஸாஸில் ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். அதிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளி திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காலையில் அத்தனை போலீஸ் வந்து நிற்குது. என்னடா போலீஸ் வந்து நிற்குதுன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து ஒரு இது வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. யாரோ ஒருத்தர் வந்து அங்கே மருந்து அடிக்க வந்திருக்காரு அந்த வீட்டுக்கு. அவர் போய் உடனே சொல்லி கொடுத்துட்டாரு, இந்த வீட்டில் வந்து பல பேர் தங்கியிருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியலன்னு சொன்ன உடனே போலீஸ் உடனே வந்துருச்சு. உடனே பார்த்தாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. பலாயிரம் பேர் வந்து இங்கே இந்த மாதிரி தங்கியிருக்கவங்க அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து சட்டப்பூர்வமாக வந்திருந்தாலும் அங்கே தங்க வைக்கப்பட்ட இடம் மோசமாக இருக்குது, அவங்களுக்கு உரிய இது இல்லை. இங்கே இருக்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு இதெல்லாம் சொல்லி அது இந்தியன்ஸ் தான் பண்ணுறது, முழுவதும் இந்தியன்ஸு இந்த மாதிரி பண்ணி அப்புறம் அவளை வெளியேற்றினாங்க. இப்போ கண்ணு முன்னாடியே நம்மளாம் அதெல்லாம் பார்த்தோம். இது போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 7.5 லட்சம் பேர் அங்கே இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா இவங்களெல்லாம் எப்படி வந்து முதல்ல போகிறது தவறுன்னு தெரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ அவர்கள் வந்து திரும்பி வந்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து சமாளிக்க முடியுமா, அவங்களுக்கு உரிய எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னா இருக்கவனுக்கே இங்கே வேலை இல்லை. இன்னும் இவங்க வேறு வந்து என்ன பண்ண போகிறாங்க, இன்னொன்று அவன் கொஞ்ச நாள் அங்கே அனுபவிச்சிட்டான், அமெரிக்காவில் வந்து நல்லா இருந்து பழகி அனுபவிச்சிட்டான். இன்னும் அவன் வந்து இங்கே இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இருக்க மாட்டாங்க. அவங்க ப்ராப்பரான ரீசன்ஸ் இல்லாமல் ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கரை வந்து இனிமேல் எடுக்க மாட்டாங்க. அதாவது டாக்குமெண்டேஷன் வந்து பக்காவாக இருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு ரூலை ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அது ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு சில ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்க. இதனால் வந்து நம்ம மக்களுக்கும் ப்ளஸ் ஐடி கம்பெனிஸ், அதாவது கன்சல்டிங் கம்பெனிஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம ரிசோர்ஸ்லாம் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க யூஎஸ்க்கு. ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறேன்.
நீங்கள் சொன்னாலும் நீங்கள் என்ன தான் வேலை கொடுத்து வச்சாலும் அவனே ஓடி போயிடுவான். எங்களுக்கு இந்த இதில் வேண்டாம், ஏன்னா இங்கே வந்து எல்லா வகையான இது இருக்குது. நீங்கள் எல்லா கடையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கானுங்க, தண்ணி அடித்து சுற்றுறானுங்க. ஆமாம், எல்லாமே இருக்குங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு இது விஷயத்தை கவர்மெண்ட் சார்பாக பண்ணணும்னா அங்கே போய் லஞ்சம் கொடுக்காம ஆகாது. லஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவன் அதுக்கு போட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ எல்லாம் அண்மை காலமாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு வீடு கட்டுறதோ அல்லது இது பண்ணுறதோ விட இங்கே கட்டுற செலவை ஆகிறத விட அதே செலவில் நீங்கள் அமெரிக்காவில் ஒரு வீடே வாங்கிடலாங்கிறான், துபாயில் ஒரு வீடு வாங்கலாங்கிறான். அப்போது அது வந்து அங்கே எளிமையாக இருக்குது, எந்த சட்ட சிக்கலும் கிடையாது. நீங்கள் வந்து இங்கே எவ்வளோ ரூபா போடுறீங்களோ அந்த ரூபாய்க்கு அங்கே போனீங்கன்னா எளிமையாக வாங்க முடியும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் காசையும் கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள்கிட்ட போய் அவங்ககிட்ட வாங்கி ஒரு இது பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அதாவது மென்டல் டார்ச்சர்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு கொடுத்துருவாங்க இங்கே. ஸோ அதெல்லாம் இப்போ அங்கேருந்து பழகிட்டு வர்றவன் வந்து இங்கே வந்து அவனுக்கு நீங்கள் வேலையே கொடுத்தாலும் இருக்க போதில்லை, அவன் வந்து இங்கே எப்படியும் மாறி போயிடுவான். இது வந்து ஆனால் இப்போ சட்டவிரோதமாக போகிறதுங்கிறது தவறு தான், அதில் நம்ம இது பண்ண முடியாது. அந்த சட்டவிரோதங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று நடக்கிறதில்ல. இன்றைக்கி வந்து நம்ம ட்ரம்ப் அரசு வந்து மிகப்பெரிய அளவில் இதை வந்து ஒரு இதாக மாற்றுறாங்க. அமெரிக்கா வந்து எவ்வளோ முன்னேறி இருந்தோ நல்லா இருந்ததோ அதை விட நான் நல்லா பண்ண போகிறேன்னு சொல்லி அவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அவர் பதவியேற்றணுன்னா முதல் ஸ்பீச்சில் அதான் சொன்னார், நான் வந்து இது மாற்றி காமிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அங்கே வந்து அமெரிக்காவில் ஒருத்தர் வந்து 2 முறை தான் வந்து ஜனாதிபதி ஆக முடியும், இது 2வது முறை. இவர் அதான் சொல்லிட்டாரு, நான் இப்போ வந்திருக்கேன், நான் வந்து கண்டிப்பாக பண்ண போகிறேன்றாங்க. அவர் கூட வச்சுருக்கிற ஆட்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆட்கள். அதுலேயும் வந்து எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் தான் இன்றைக்கி உலக பணக்காரில் மிக முக்கியமான நபராக இருக்கார், நம்பர் 1 இருக்கார். அவரே வந்து பல யோசனைகள் அவரே வந்து ஒரு கமிட்டிக்கு ஒரு தலைவராக போட்டிருக்காங்க. அந்த கமிட்டியினோட யோசனைகள் தான் இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்த கமிட்டியோட வர்றதுலேருந்து தான். அந்த கமிட்டி மிக தெளிவாக எல்லாமே வந்து, ஆனால் அந்த எலான் மஸ்க்றவங்க வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் காமிச்சவன், ஒரு சாதாரணமாக இருந்து வந்த ஆள். இன்றைக்கி வந்து ஆமாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் விண்வெளி சாதனையிலும் விண்வெளியில் ராக்கெட்லாம் விட முடியுமான்னு நம்மலாம் யோசிக்கவே முடியாது இங்கே இருக்கவங்கலாம். ஆனால் அவன் தனிப்பட்ட இதில் நாசாவுக்கு ஐடியா கொடுக்குறான். நாசாவே சில சமயம் யோசனை கேட்குது, இவன் விண்வெளிக்கு அனுப்புகிறான், டூரிஸ்ட்டாக அனுப்ப போகிறான். இனி அடுத்தது மக்கள் நீங்கள் வர்றதுக்கு யாரும் ரெடியாக இருக்கீங்களா, எவ்வளோ பணம் கொடுங்க, நான் வந்து உங்களை அனுப்பிடுறேன், போயிட்டு வாங்க அப்படின்னு அந்தளவுக்கு ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ போகிற போக்கில் வந்து இங்கே இருக்கிற சுற்றுச்சூழல், இங்கே இருக்கிற இதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் மோசமாகிட்டு இருக்குது. இந்த மக்களே வாழ முடியுமாங்கிறது தெரியல. இன்னும் அதற்காக வந்து அவன் வெளியே இன்னொரு புது கிரகத்துக்கு போய் அவன் வந்து அங்கேயே குடியேறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை தேடிட்டு போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நபரோட யோசனைகள், அவர் வந்து நீங்கள் இந்தியாவோட இணக்கமாக இருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா எலான் மஸ்கே வந்து கொஞ்சம் இந்தியாவோட இணக்கம் இல்லையோ அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 2-3-4 மாதத்துக்கு முன்னாடி எலான் மஸ்கை வந்து நீங்கள் மோடி அரசு வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வந்து எலான் மஸ்கை இந்தியாவுக்கு அழைச்சிருந்தாங்க. அவரும் வந்து ஒப்புதல் கொடுத்துருந்தார், இந்தியாவுக்கு வரப்போகிறான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்பாடு பண்ணியிருக்கிற சமயத்தில் எலான் மஸ்க்கு இங்கே வர்றேன்னு சொன்னால் அதே நாளில் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு அதுக்கு முந்தின நாள் ஒரு இதை கொடுத்துட்டு அவர் எங்கே போய் இறங்கினார்னா சைனாவில் போய் இறங்கினார். அப்போ சைனா போய் சைனா ஜனாதிபதி அடுத்த நாள் கூட இருக்கிற ஃபோட்டோ வருது. அப்போது இந்தியாவை அவங்க பெருசாக ஒரு மதிக்கிற மாதிரி தெரில எலான் மஸ்க். இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு முக்கிய ஆலோசனையில் அவர் இருக்கார் ட்ரம்ப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல மோடி ஒரு வருடம் 2 வருடத்துக்கு முன்னாடி போகும்போது அங்கே இருக்கிற இந்தியர்களை கூட்டி வைத்து ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் பெரிய விழா எடுத்தாங்க. அதில் ட்ரம்ப் வந்து இருந்தார். அந்த சமயத்தில் இருந்து அவர் வந்து நாங்கள்லாம் எங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி வந்து ட்ரம்ப் பதவியேற்கிற விழாவுக்கு மோடியை கூப்பிடல, ஆனால் சைனாவோட பிரீமியரை கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே இருக்கிற ஒரு நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை மட்டும்தான் கூப்பிட்டுருந்தாங்க. அவருக்கு அது போய் பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு முன்னுரிமை கொடுத்து முன்னாடி சீட்டில் உட்கார வச்சாங்க அப்படிங்கிறாரு. ஒரு நாட்டோட தலைவரை கூப்பிடாம விட்டுருந்தாங்க, ஆனால் வந்து அதை வந்து ஒரு பெருமையாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அதே சமயங்களில் நீங்கள் இப்போ அண்மை காலமாக இருக்கக்கூடிய அந்த உலக அரசியல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீண்ட நெடுங்காலமாக நம்மளோட இந்திய பிரைம் மினிஸ்டர் இது பார்த்தீங்கன்னா
முக்கியமான அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். ரஷ்யாக்கெல்லாம் போய் ரொம்ப காலமாக இருந்தது. ரஷ்யா வந்து ஒரு காலத்தில் நம்மளோட ரொம்ப இணக்கமாக இருந்து நம்மளுக்கு நண்பராக இருந்து நிறைய இது பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் ரஷ்யாவோட அதிகமான ரொம்ப நெருக்கமாக இல்லாத மாதிரி ஒரு சூழல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் தாண்டி இப்போ அண்மையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாட்ட ரஷ்யா போகிறாரு, புட்டினை பார்க்குறாரு. சைனாவுக்கு நம்மளுக்கு ரொம்ப போர் வந்துடும், அப்படி நடக்க போகுது, எல்லை பிரச்சனை பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இதையே இவர் ரஷ்யா போய் புட்டினோட பேசிட்டு வந்த உடனேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா வந்து இன்றைக்கி இணக்கமாயிட்டாங்க. நார்த் கொரியா வந்து நம்மளோட டிவி, நம்மளோட யூடியூப்பு, நம்மளோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா வந்து அந்த பிரசிடெண்ட்டை வந்து மிகப்பெரிய ஒரு எதிரியாக, சர்வாதிகாரியாக அப்படி இப்படின்னு எல்லாம் காமிச்சிட்டு இருந்த இது அங்கே வந்து நார்த் கொரியாவோட கேபிட்டலில் போய் இப்போ இந்திய அரசு வந்து தூதரகம் திறக்குது. இப்போது இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா இப்போ வந்து இந்தியாங்கிறது ஒரு ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் அல்லது இவங்களுக்கும் கொஞ்சம் இணக்கமாக போகக்கூடிய ஒரு சூழலை ரஷ்யா அதிபர் புட்டின் ஏற்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. இது ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் ரஷ்யாவும் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி நாடுகளாக தான் இருக்கும். ஏன்னா பெரிய வல்லரசுகள், அவனும் ஒரு வல்லரசு இவனும் வல்லரசு, அந்த அளவுக்கு இருக்கும்போது சைனா மேலேயே மிகப்பெரிய புகாரில் வந்திருக்கு. இப்போ யூகான் மாநிலத்திலிருந்து அந்த கொரோனாங்கிற இதெல்லாம் வந்ததுன்னு அவர் தான் ஓப்பனாக பட்டார்னு அடித்தார். இது மாதிரி வந்து தடாலடி செய்யக்கூடியவர், அப்படிலாம் பண்ணவர். இப்போ ரஷ்யாவோடையும் இதையோட நம்ம வந்து நம்மளோட இந்தியா வந்து இணக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு காமிக்கும் பொழுது அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே அவங்க வந்து இப்போ இருக்கிற ட்ரம்ப்பு நம்மளை வந்து ஒரு மிகப்பெரிய எதிரியாக இல்லை, மிக மிக நெருங்கிய நண்பராக பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த 12-13 நம்மளோட நரேந்திர மோடிக்கு அவங்க அழைப்பு கொடுத்துருக்காங்க, இவங்களும் போகிறாங்க. ஆனால் போனால் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனால் நீங்கள் வாப்பா அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கி அதே நம்மளோட நாட்டில் இருக்கிறவனே திருப்பி அனுப்புகிறாங்க. இந்த திருப்பி அனுப்புறது வெறும் 205 நின்றுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது இருக்குது, இன்னும் தொடர்ந்து அது நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆமாம், ஏதோ 7.25 லட்சம் பேர் இருக்காங்க. அதனால் இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்க போகுது. ஸோ இந்த இதையை நம்மளே வந்து நீங்கள் இந்தியாவுக்குள்ளேயே வந்து பங்களாதேஷ் வழியாக பர்மாவிலிருந்து வந்த ரோஹின் அகதிகள் பல பேர் வந்து இன்றைக்கி பல பரவலாக இருக்காங்க இந்தியா ஃபுல்லாக. அவங்களே வந்து நீங்கள் எல்லாம் வெளியேற்றணும்னு சொல்லி மோடி அரசே சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து மோடி அரசு வந்து சட்டப்பூர்வமாக அவங்க வரல, அது வந்து பங்களாதேஷ் வழியாக வந்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இப்போ அதே இந்தியாவுக்கும் அதே பாடம் தான் அவங்க சொல்கிறான். இப்போ அந்த பாடத்தினால அதனால இவங்க வந்து வாய் திறக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க. பலரோட கருத்தும் அதான் இருக்குது. நீங்கள் பங்களாதேஷ்க்கு என்ன பண்ணீங்களோ அதை தான் வந்து இந்தியர்களுக்கு அமெரிக்கா பண்ணுறாங்க. இல்லை, பங்களாதேஷ்னா இன்னைக்கு மட்டும் நடக்கலைங்க. இது வந்து பர்மால நடந்துன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். பர்மாலேயே வந்து தமிழர்கள் வந்து அங்கே வந்து அதாவது ஆங் சாங் சூக்கிங்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். நம்மெல்லாம் அந்த பெண் வந்து முதல் பெண்மணி, நல்லா வரணும், பர்மாவோட அதிபராக வந்தாங்க, அது நல்லா இருக்கும்னு நினச்சோம். அவங்களோட அப்பா பண்ணதான் வந்து நம்ம தமிழர்களை அடித்து துரத்துனது. அந்த செய்தி பல பேருக்கு தெரியறதில்ல. அவங்க அப்பா அவர் ஜனாதிபதியாக இருந்தார். ஜனாதிபதி இருக்கும்போது தமிழர்கள் வந்து அங்கே இருக்கும் பொழுது பர்மாவிலிருந்து துரத்தப்பட்ட தமிழர்கள் அவர் காலகட்டத்தில் நடந்தது, சரிங்களா? ஆனால் ஆன் சாங் சூக்கியை நம்ம தூக்கி வைக்கிறோம். அவங்க அப்பா வந்து பண்ணதுன்னு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதே போல் இப்போது பப்புவா நியூ கினி அப்படின்னு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க. அங்கே இருக்கிற நாட்டில் இருக்கிற அந்த மண்ணை சார்ந்தவன் அவன் வந்து இதாக இருக்கிறான். என்னடா இது, எங்கள் நாட்டில் வந்து நீ வந்து எல்லாம் அதிகாரம் பண்ணிருக்க, எல்லாம் பெரிய அளவில் வந்துட்டிய அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் மலேசியாவில் எடுத்திங்கன்னா அங்கே மலேசியா மண்ணில் பிறந்த மலேசியனுக்கு தான் முன்னுரிமை. நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக போய் இன்னொருத்தன் போய் ஒரு லேண்டெல்லாம் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு அவன் சட்டம் வச்சுருக்கான். ஏன்னா அந்த மக்கள் அந்த நாட்டு மக்களுக்கு அவன் முன்னுரிமை கொடுத்து வச்சுருக்கான். இங்கே நம்ம இந்தியாங்கிற நாட்டிலே சில பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் தமிழகத்தில் எடுத்திங்கன்னா இங்கே இருக்கிற சில கட்சிகள் வந்து தெலுங்கர்களே வெளியே போ அப்படின்னு சொல்கிறது இருக்குது. ஆனால் சட்டபூர்வமாக அது வந்து பண்ணலாமானா முடியாது. நாடுகளுக்கு எவ்வளோ பிரச்சனை. அதான் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிறதா பல நாடுகள் இருக்கிறது. இது வந்து இதெல்லாம் ஒரு காரணம். ஆனால் இன்றைக்கி ஏன் அமெரிக்கா ட்ரம்ப் வந்து இவ்வளோ வேகமாக இருக்கார்? அவர் வந்து முதல்ல வேகமாக இருக்கிற ஆள் தான். ஆனால் இந்த இல்லீகல் மைக்ரண்ட்ஸில் வெளியேற்றி ஆகணும், நான் வந்து எல்லாம் பண்ணி தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்காருன்னு கேட்டால் இதுக்கு பல நாடோட உதாரணம் நம்ம எடுக்க முடியும். நீங்கள் பிரிட்டிஷில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் வந்து யூரோப்பிய யூனியனோட ஒன்றா இருந்தான். யூரோப்பியன் யூனியன்லேருந்து ஒன்றா இருந்தாலும் அவன் என்ன பண்ணானா, என்னுடைய நாட்டுக்கு நீ தனியாக வந்துடு, என்னுடைய நாட்டுக்கு அதாவது பிரிட்டிஷ்குள்ளே வரணும்னா தனியாக விசா வாங்கிட்டு வா,
பிரிட்டிஷ் விசா தனியாக வாங்கிடணும். அதே இது யூரோப்பியன் யூனியனில் வந்து செங்கன் விசான்னு இருக்குது. செங்கன் விசா வாங்கிட்டீங்கன்னா 22 நாடுகளுக்கு நீங்கள் போயிடலாம். அங்கே அந்த யூரோப்பியன் நாடுகளுக்கு 22 நாடுகளுக்கு போயிடலாம். அது ஒரே இதுதான் விசா. ஆனால் பிரிட்டனும் வந்து யூரோப்பியன் யூனியன் இருந்தாலும் அவன் வந்து கொஞ்ச நாள்லேயே அவன் என்ன சொல்லிட்டான், நாங்கள் அந்த செங்கன் விசா எங்களுக்கு செல்லாது, நீங்கள் பிரிட்டன் விசா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டான். அதுக்கு தனியாக வாங்கிட்டு தான் போகணும். அந்த நாட்டில் அந்த பிரச்சனை வந்து அதுக்கு பின்னாடி கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து யூரோப்பில் இருக்கிறவங்க யார் வேணாலும் எங்கே வேணாலும் குடியேறிக்கலான்னு வந்த உடனே பல பேர் வந்து ஜெர்மனில் இருக்கிறவன், ஃப்ரான்ஸில் இருக்கிறவன், அங்கே இருக்கிற பல நாடுகள் இருக்கிறவங்க எல்லாமே வந்து நேராக லண்டனுக்கு போய் இறங்கிட்டாங்க. இப்போ லண்டனில் இருக்கிற பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரிஜினலாக இருந்த அந்த குடிமகன் இருக்கா பாருங்கள், இங்கிலாந்து குடிமக்கள், அவர்களுக்கு ஈக்குவலாக அவர்களுக்கு ஈக்குவலாக அந்த அளவுக்கு வந்து மற்ற குடியேறிகள் வந்துட்டாங்க. இப்போ ஏசியன்னு சொல்லுவாங்க, இந்தியன்ஸு தமிழர்கள் ஏசியன்ஸுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இது இருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கருப்பின மக்கள் அங்கே நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். பங்களாதேஷ் இருக்கிறவன் அதிகமாக டாக்ஸி ஓட்டுறது முழுவதும் அங்கே பங்களாதேஷிக்கார் தான். இப்போ இதெல்லாம் வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து அந்த நாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, அந்த ஆட்சியாளருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிக்செட்னு இது கொண்டு வந்தாங்க. அந்த பிக்செட்டோட இது என்னன்னு கேட்டால், நீ வந்து எனக்கு முன்னுரிமை கொடு அப்படிங்கிற மாதிரி அங்கேயே வந்துருச்சு. இது வந்து ஒரு 10 ஆண்டுகளில் வந்தது. இந்த ஒரு இதுக்காகவே சில பிரைம் மினிஸ்டரே மாறினாங்க, விலகி போனாங்க. அங்கேருந்து மக்கள் விலைக்கு அனுப்பினாங்க. இங்கே வர்ற இப்போ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் கூட லாஸ்ட் டைம் ஒருத்தர் இருந்தார்ல, அவரும் கூட அவரோட கடைசி ஆயுதமாக எதை பயன்படுத்தினார்னா, அந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்து இது பண்ணுறோம், இந்த பிரிக்ஸெட்டுக்கு நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுப்போம், மற்ற அந்த வேறு இவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கலாம், வெளியில் ஏற்றுறதுக்கெல்லாம் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதே காலகட்டம் பார்த்திங்கன்னா இப்போ கனடா எடுத்திங்கன்னா, நீங்கள் வந்து அங்கே இருக்கிற நம்மளோட ஜஸ்டின் ட்ரூடோங்கிற அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தார் நம்மளோட. ஆனால் அங்கே மக்கள் தொகையில் சீக்ஸ் அதிகமாக இருக்காங்க. சீக்ஸ் அதிகமான ஆனால அவன் என்ன பண்ணுறான்னா, ஓட்டு எல்லாத்துக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதில் சிட்டிசன் ஆகிட்டாங்க பல பேர். இலங்கை தமிழர்களும் அங்கே போய் சிட்டிசன் ஆனவங்க இருக்காங்க. அதே போல் சீக்ஸும் வந்து ரொம்ப காலமாக இருக்காங்க. ஸோ அவர்களோட ஓட்டு இவங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து பழகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு செகண்ட் லெவல் அதிகாரத்தில் வர்ற அளவுக்கு சீக்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ அவர்களுடைய உதவி தேவைப்படுது அந்த அரசியல்வாதிகளுக்கு. அங்கே போனோன்னே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுகளாக எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது அங்கே கனடாவில். சரிங்களா? இந்த நிலைமையெல்லாம் பார்த்துட்டு தான் ட்ரம்ப் என்ன பண்ணார்னா, இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தோன்னா இல்லீகல் மைக்ரண்ட்ஸ். இந்த இல்லீகல் மைக்ரண்ட்ஸை நம்ம வந்து வெளியேற்றி ஆகணும். ஆமாம், அங்கே வந்து எதிர்த்து போராடுறாங்க, அந்த மக்கள் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துடுது. இப்போ நீங்கள் முதல் ஃப்ளைட்லேயே அதிகமான மக்கள், இந்த 205 பேரில் அதிகமான இது யாருன்னு கேட்டாங்கன்னா 6 தான் முதல்ல வெளியே அனுப்புகிறான். அங்கிருந்து பஞ்சாப்லேருந்து வர்றாங்க, அமிர்தசரில் தான் வந்து அந்த ஃப்ளைட் இறங்க போகுது. வர்ற வழியில் ஜெர்மனில் நின்று மறுபடியும் வரப்போகுது. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது, வந்துடுவாங்க இப்போது. அந்த இது முதல்ல எடுத்தோடனே பஞ்சாபில் இருக்கிற ஆட்கள் தான் முதல்ல குறி வைக்கிறாங்க. ஏன்னா வந்து அவர்கள் வந்து காலிஸ்தான்னு ஒரு தனி நாடுக்கு வேண்டி பிரிவினை கேட்டு ரொம்ப காலமாக போனாங்க. அது வந்து இந்த தங்க கோயிலில் நடந்த இது கோல்டன் டெம்பிள் நடந்த பிரச்சனைன்னு தெரியும், பிந்திரன்வாலை என்ன ஆனார்னு தெரியும், இந்திரா காந்தி என்ன ஆனாங்கன்னு தெரியும். இதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து அதிகமான பஞ்சாபிஸ் வச்சோம்னா அது வந்து மிகப்பெரிய, இப்போ பஞ்சாபில் வந்து நீங்கள் கனடாவில் அதிகமான போராட்டங்கள் நடத்தக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபிஸ் அதிகமாக நடத்துகிறாங்க. இந்தியர்களை வெளியேற்றணும் அப்படின்றத தாண்டி சீக்கியர்களை வெளியேற்றுற ஒரு முயற்சி அமெரிக்கா கையாண்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா சார்? இல்லை, அப்படி கிடையாது. இது வந்து இப்போ முதல் முயற்சியாக முதல்ல வந்து அவன் ஆல்ரெடி வந்து 2500 பேர் டிடென்ஷனில் வச்சுருக்கான். இப்போ சட்டவிரோத குடியேறல்னு சொல்லி முதல்ல டிடென்ஷன் வச்சுருக்காங்க. அந்த டிடென்ஷன்லேருந்து எடுத்து பார்க்கும்பொழுது தான் நீங்கள் இதில் இருக்குது. இப்போது இன்னொன்று நம்ம ஆரம்பித்து சொல்லும்போது 7,25,000 இந்தியர்கள் இருக்காங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் இதில் வந்து பல சந்தேகங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வர்ற இந்த 205 பேர்லேயே எத்தனை பேர் உண்மையான இந்தியர்கள்னு தெரியாது. ஏன்னா இப்போ பங்களாதேஷ்லேருந்து போனவனும் பாகிஸ்தான்லேருந்து போகிறவன் சட்டவிரோத குடியேறி அங்கே போனவனா அவன் பாஸ்போர்ட்டில் கிழிச்சு போட்டு நான் இந்தியன்னு சொல்லிடுறான். ஸோ அப்போ அவனோட ரெக்கார்டில், அதாவது இந்த அமெரிக்காவோட ரெக்கார்டெலாம் வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் அப்படின்னு தான் எழுதுறான். அவன் சொன்னதான் எழுத முடியும், அவன் எங்கேருந்து வரான்னு தெரியாது. ஏன்னா நம்மளோட லாங்குவேஜ் அவன் பேசுகிறான், நம்மளை மாதிரி இருக்கிறான். அதனால வந்து அவனால் பிரிக்க முடியல. அவன் இந்தியன்னு சொன்னோன்னா இந்திய. இப்போ அந்த 205 பேர் இப்போ வர்றாங்கல்லங்க, அதுலேயே வந்து எத்தனை உண்மையான இந்தியர்கள்னு சந்தேகம் இருக்குது. இப்போ அவன் வந்து இறங்கணுன்னே அதையவே பெரிய அளவில் அவனை வந்து இது பண்ணணும். இவன் வந்து 205 பேரும் இந்தியர்கள் தானா அப்படின்ட்டு எடுக்கணும். அதில் பாகிஸ்தானிகள் இருக்கலாம், பங்களாதேஷ்காரனும் இருக்கலாம். இந்த
இந்த 7,25,000 ஒரு கணக்கு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த இதுலேயே வந்து எத்தனை பேர் முழுமையான இந்தியர்கள் பெரும்பாலும் இருக்காங்க, அல்லது வந்து இதில் வந்து கலந்துருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த இது வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு அந்த இமிக்ரெண்ட்ஸோட இது வந்து அமெரிக்கா எடுத்திருக்கிறது இப்போது இந்த இது வந்து உலகம் முழுவதும் பெரிய இம்பேக்டை கொடுக்கும். எல்லா நாடுகளும் இது போல் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு பாருங்கள், ஒவ்வொரு நாடும் இந்த மாதிரி தான் அவங்க நாட்டு மக்களை வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கு, காப்பாற்றுறதுக்கு, அவங்க நாட்டு மக்களுக்கு இது பண்ணணும்னா அடுத்தது மற்ற ஆட்களை வெளியேற்ற போகிறாங்க. இப்போ இந்தியர்கள்ங்கிறது குறிப்பாக நம்ம தமிழர்கள் வந்து சவுத் ஏசியா முழுவதும் 200-300 ஆண்டுகளாக எல்லாம் போயிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து தமிழர்கள் போன இடத்துல பார்த்திங்கன்னா எந்த பெரிய சிக்கலும் கிடையாது. நீங்கள் அந்த காலத்தில் போன தமிழர்கள் வந்து இன்றைக்கி வந்து லிட்டில் இண்டியான்னு சொல்லி மலேசியாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது. அங்கே லிட்டில் இண்டியான்னு சொல்கிறானோ இல்லையா, அங்கே போனீங்கன்னா எல்லா கடையும் தமிழர்கள் அங்கே இருக்காங்க. அந்த தமிழர்கள் ஆதி காலத்துலேருந்து அங்கே இருக்காங்க. பிரதமர் வேட்பாளருக்கே வந்து அமெரிக்காவில் தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவங்களாம் வராங்க. அமெரிக்கா சிங்கப்பூரோட பிரசிடென்ட் யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் நம்ம தமிழர் தான். சரிங்களா? அது அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்காங்க. இப்போ லண்டனோட மேயர், துணை மேயர் வந்து நம்ம தமிழ் பெண் தான், அது இலங்கை தமிழ் பெண் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல இடங்கள் இருக்காங்க. எல்லாரும் வந்தது நம்மளோட, அதாவது ஒரு நல்ல உண்மையான போய் ஒரு சட்ட இதோடு போய் நல்லா இருக்கவங்க அந்த நாட்டை முன்னேற்றத்துக்காக பாடுபடுறாங்க. அது நல்லா வருது. அதுக்கெல்லாம் எந்த வகையிலும் இப்போ ட்ரம்ப் அரசே வந்து இவ்வளவு தூரம் பண்ணாலும் நீங்கள் வந்து பெரிய டெக்னோக்ராட்ஸு அவங்களையெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுக்க முடியாது. அவங்கெல்லாம் கண்டிப்பாக அங்கே இருக்க தான் போகிறாங்க. அவங்களுக்கு முழு வசதி பண்ணி கொடுத்து அந்த அறிவு சார்ந்த ஆட்களை வந்து அவன் வைத்துக்கொள்ள தான் போகிறான். திறமைசாலிகளுக்கு அங்கே இடம் இருக்குது. அதனால் அவங்களாம் தெளிவாக அங்கே இருக்காங்க. இன்னும் வந்து அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ அவங்களும் அது அமெரிக்காவிலே இருக்காங்க. இந்த டெக்சாஸ் மாநிலத்திலே இப்போ அதிகமான இந்தியர்கள் வாழக்கூடிய மாநிலம் பார்த்திங்கன்னா டெக்சாஸ் மாநிலம். எலான் மஸ்கோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா டெக்சாஸ் மாநிலம். மிகப்பெரிய ஆர்கனைசேஷனோட ஹெட் ஆஃபீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. போயிங்கோட ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. அதனால் மிகப்பெரிய தொழில் செய்கிறவங்க அங்கே இருக்காங்க. ஐடி கம்பெனிஸ் மிகப்பெரிய அளவில் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த சட்ட விரோதிகள்னால அந்தந்த நாட்டுக்கு வந்து பிரச்சனைகள் இதெல்லாம் வருது. இந்த பிரச்சனைகளை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, முன்னேறிய நாடுங்கிறத இது எடுக்கும் பொழுது அடுத்தது ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த வந்து இதோட இம்பேக்ட் எல்லா பக்கம் வரப்போகுது. இந்த இதில் வந்து இப்போ வந்து இது இப்படி எடுக்கும் பொழுது எக்கனாமிக்கலாக நீங்கள் ஒவ்வொரு நாடுகளோட எக்கனாமிக்கலும் பொருளாதாரமும் அடிபடும். எல்லா பக்கமும் நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஏன்னா இப்போ இருக்க ட்ரம்ப் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் பல நாடுகளுக்கு, பக்கத்து நாடுகளுக்கு 25% டேக்ஸ் எல்லாம் போட்டார். கனடாவுக்கு டேக்ஸ் போட்டார் 25. அதாவது பக்கத்தில் அடுத்த காம்பவுண்ட் இருக்கிற நாடுக்கே வந்து 25% நீ கட்டிட்டு வான்ட்டார். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. இவங்களாம் எதிர்த்து கேட்டதுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த பதிலடி, சரியான பதிலடி கொடுத்தோன்னா அவன் அடங்கி போயிட்டான். அத்தனை பண்ணுறவர், சைனாவை எதிரியாக கருதக்கூடியவர் வெறும் 10% தான் அங்கே டேக்ஸ் போட்டிருக்காரு. சரிங்களா? அந்த நாட்டு மக்களுக்கு டேக்ஸ் இல்லைன்ட்டார். இப்போ இன்கம் டேக்ஸ் இல்லைன்ட்டார் அந்த நாட்டு மக்களுக்கு. அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்காங்க அவங்க. சைனாவுக்கு வந்து 10% தரான். ஆனால் சைனாவோட ப்ராடக்ட் பாருங்கள், நீங்கள் அங்கே போய் அமெரிக்காவில் எந்த கடையில் எது வாங்கினாலும் மேட் இன் சைனா தான் போட்டிருக்கோம். நானே பார்த்து அதிசயப்பட்டிருக்கேன். ஏன்னா எல்லா பொருளும் அமெரிக்காவுக்கு வர்ற அத்தனை பொருளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவோட ப்ராடக்ட் இருக்குது. அதனால் அங்கே வந்து 10% போட்டிருக்கான். இப்போது உலக அளவில் இன்றைக்கி இத்தனை காலமாக இருந்த ஒரு இதுவும் இப்போ வந்து அது ட்ரம்ப்புக்கு முன் ட்ரம்ப்புக்கு பின் அப்படின்னு மாறப்போகுது. இந்த பொருளாதாரத்துலையும் சரி அல்லது வேறு வகையிலையும் சரி அநேகமாக சைனாவோடய அவங்க வந்து ஒரு நல்ல இணக்கமாக போயிடுவாங்களோ அப்படிங்கிற இதெல்லாம் தோன்றுறது. அப்போ வந்து முன்னேறிய நாடுகள் எல்லாம் முன்னேறிடுவான். இன்னும் அவன் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவான். இப்போ ஆமாம், பின்தங்கிய நாடுகள்ங்கிறது இன்னும் பிச்சைக்கார நாடாக போகுது, இன்னும் மோசமாக போகுது. இது வந்து கேட்குறக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற லெவல் ஆகும். இது இந்த பொருளாதாரமும் ரொம்ப பாதிக்கும். இங்கே இருக்கிற பின்தங்கிய நாடுகள் இருக்கிறவங்களுக்கு பாதிக்கும். இங்கே இருக்கிற ஓரளவுக்கு பணம் வச்சுருக்கவன், பணம் வசதி படுத்துவேன், அவன் என்ன பண்ணுவானா, நெப்போலியன் பார் எம்பி எல்லாம் போய் அவன் செட்டில் ஆயிடுவானுங்க. அவங்க அங்கே போய் வாங்கிட்டு அவங்க செட்டில் ஆயிடுவான். துபாயில் போய் செட்டில் ஆயிடுவானுங்க, நல்லா ஆயிடுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஏழ்மையாக மனிதர்கள், ஏழ்மையாக இருக்குங்க ஏழைகள், அவங்கெல்லாம் வந்து சிரமத்துக்கு இன்னும் அதிக சிரமப்பட்டு இன்னும் வந்து அந்த பஞ்சம் இதெல்லாம் காலத்துல எல்லாம் அடிபட்ட மாதிரி அந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்து விடும். இது வந்து ஏன்னா டாலருங்கிற இதை வந்து அவன் விட்டு கொடுக்க மாறதில்ல. அதுபோல் ஒவ்வொரு நம்ம நாட்டோட இதையும் வந்து நம்ம டெவலப் பண்ணணும்னு பார்த்தோம். அதுவும் வந்து பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியல. பொருளாதாரத்துலேயும் இப்போ இங்கே டேக்ஸை போட்டு எல்லாத்தையும் தள்ளுறானுங்க. இங்கே இந்தியாவில் வந்து
வந்து எல்லாத்துக்கும் டேக்ஸ் இருக்குது. பிறந்ததுலேருந்து இறந்தாலும் டேக்ஸ் போட்டு பண்ணுற ஒரே நாடு இங்கே தான் அதிகமாக இருக்குது. மற்ற நாடுகளெல்லாம் இந்த அளவுக்குலாம் டேக்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் பெட்ரோல்லாம் எடுத்திங்கன்னா அங்கே நம்மளோட 100 ரூபா 150 100 ரூபாய்க்கு அங்கே 3 லிட்டர் பெட்ரோல் நீங்கள் போடலாம் அமெரிக்காவில். இங்கே வந்து நம்ம 107 ரூபா கொடுக்குறோம். அதுபோல் விலைவாசிகளும் இங்கே பயங்கரமாக உயர்ந்து எல்லாமே ஒரு சாதாரண பாமர மக்கள் இல்லாத கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் இங்கே இருக்கிறவங்க வந்திருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க அவன் வளர்ந்த நாடுகள், அவன் முன்னேற நாடுகள், அவன் மக்களை வந்து காப்பாற்றிட்டு அவன் பக்க ஜென்டிலாகவும் பெரிய அளவில் அவன் இன்னும் மேலே போகிறதுக்கான முயற்சிகள் நடக்கும். இது வந்து அந்தந்த நாட்டு மக்கள் வந்து இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மளோட இது. சும்மா வந்து வெளியே பிம்பம் காமிக்கிறத பாருங்கள், வேஷம் போட்டுட்டு பிம்பம் காமிக்கிற அந்த ஆட்சியாளர்கள் வேண்டாம் அப்படின்னு தான் ஒதுக்கணும். நம்ம வந்து அந்த ஆட்சியாளர்களை சரியாக தேர்ந்தெடுத்து நமது ஆட்சியாளர்கள் நல்லபடியாக வந்தாங்கன்னா அந்தந்த நாடுகள் வந்து அவன் நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஓரளவுக்கு பண்ணுவான். அந்த அளவுக்கு இனிமேல் மக்கள் அதுக்கு தயாராகிடணும். இவ்வளோ நேரம் வந்து எல்லாருமே வந்து ட்ரம்ப்புடைய ஒரு சர்வாதிகார போக்கு இது, எங்கள் மக்களை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு ஆதங்கத்தில் அவரை திட்டிட்டு இருந்தாலும் அவர் வந்து அவங்க நாட்டு மக்களுக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறாங்க, அந்த பழைய அமெரிக்காவை கொண்டு வரதுக்கு அவர் எவ்வளோ விஷயங்கள் செய்கிறாரு அப்படின்னு நல்ல விஷயங்களும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எடுத்து சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.